முருகா வெற்றிவேல் முருகா. வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை. என் அன்பு தங்கமே, நான் உன்னிடம் ஒன்று சொல்ல 3 நாட்களாக காத்து கொண்டு இருக்கின்றேன். ஆனால் நீ என்னை அலட்சியமாக பார்த்து சென்று விடுகின்றாய் தங்கமே. நீ எல்லா தெய்வங்களிடமும் சென்று பிரார்த்தித்து பார்த்தாய். பல கதவுகளையும் தட்டினாய். ஆனால் எதிலும் உன் மனம் நிறையவே காணவில்லை. கடைசியில்தான் என்னை நோக்கி வந்தாய். அது வீணான பயணம் அல்ல. அந்த பாதைகள் உன்னை என்னிடம் கொண்டு வந்த வழிகள்தான் தங்கமே. இன்று நீ என்னிடம் நிற்கிறாய் என்பதன் அர்த்தம், உன் வாழ்வின் சுமையை நான் தாங்கிக் கொள்ளப் போகிறேன் என்பதே. உன் குடும்பம் நிம்மதியோட வாழ நான் வழி செய்யும் காலம் வந்துவிட்டது. வாழ்க்கை சீராக போகும்போது நீ எடுத்துக்கொள்ள தயங்கிய கடின முடிவுகளை சோதனைகள் வந்தபோது எடுக்கின்றாய். அப்படி எடுத்த முடிவுகள்தான் உனக்கு வாயிலாக வரப்போகும் ஆசீர்வாதங்கள். உன் பிள்ளைகள் பற்றி உனக்கு இருக்கும் கவலை தேவை இல்லை தங்கமே. நீ எப்பொழுதும் என்னுடைய அன்பு குழந்தையாக இருக்கும்போது உன் பிள்ளைகளை நான் எப்படி கைவிடுவேன்? அவர்கள் எதிர்காலம் பாதுகாப்பானதும் சிறப்பானதுமாகவே இருக்கும். நீ தைரியமாக முன்னேறு, நல்லதே நடக்கும். நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கின்றது எனில் அது தீக்குச்சி போன்றது. தீக்குச்சியை உரசியவுடன் அது பற்றி எரிய தவறினால் வாய்ப்பு வேறு ஒரு தீக்குச்சிக்கு வழங்கப்படும். அது போலத்தான் வாழ்க்கை வரும் வாய்ப்பினை பயன்படுத்த தவறினால் மறுபடியும் வாய்ப்பு கிடைப்பது நீண்ட காலமாகும். வருகின்ற வாய்ப்பை பலமாக எடுத்துக்கொள் தங்கமே. வாய்ப்பை எப்போதும் நீ தவற விட்டு கூடாது. எது செய்தாலும் அதில் துணிவு இருக்க வேண்டும். அச்சப்படாமல் உன் லட்சியத்தை நோக்கி விடாமுயற்சி செய்து கொள். தடைகள் வந்தாலும் சோர்ந்து விடாதே. உன் வாழ்க்கையில் நிச்சயம் அடுத்த கட்டத்திற்கு செல்ல வெற்றி நீ அடைவாய். சிந்தித்து செயல்படு. உன் வாழ்க்கை சீராக்கத்தான் 3 நாட்களாக உன் பின்னால் உன் அப்பா நான் வந்து கொண்டே இருக்கின்றேன். நீ நினைத்த மாதிரியே உன்னுடைய வாழ்க்கை மிகவும் சிறப்பாகவும் மிகுந்த அமைதியுடனும் நிம்மதியாகவும் இருக்கப் போகின்றது. என்னுடைய முழுமையான அருளால் உன்னை நான் ஆசீர்வதிக்கின்றேன் தங்கமே. இனி வாழ்வில் கொடிகட்டி நீ பறப்பாய். உன்னோடு எப்போதும் உன் அப்பன் முருகன் துணை இருப்பேன். ஓம் முருகா வெற்றிவேல் முருகா.